சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று பிரதமர் மோடி மதுரைக்கு வந்திருந்தாரு பிரச்சாரத்துக்காக. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் அதில் பங்கேற்றாங்க. அதுக்கு முன்பாக ஒரு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் செய்தார். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன், மனவேதனையோடு இருக்கிறேன், திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. அப்புறம் அந்த மாநாட்டில் பெரியார் அண்ணா படம் முதல்ல வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பெரியார் படத்தை எடுத்திருக்கிறாங்க, அண்ணா படத்தை மட்டும் வச்சிருக்கிறாங்க. அது சில விளக்கங்கள்லாம் சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? மோடி தமிழ்நாட்டுக்கு நேற்று மார்ச் 1ஆம் தேதி சொல்றது சரியா இருக்கும். அவர் தேர்ந்தெடுத்து அவரை வர வைத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. மார்ச் 1 தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள். அந்த நாளில் தேர்ந்தெடுத்து 1ஆம் தேதி பிரதமர் மோடியை இங்கே வரவைப்பதன் மூலமாக இங்கே அந்த கூட்டணியோட மாநாடு அல்லது கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த 1ஆம் தேதி இருக்கிற முதலமைச்சருக்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுக்கான கட்சிக்காரர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் அது ஒரு செலிப்ரேட் பண்ணுறது, கொண்டாட்டம் இருக்கிறத மடைமாற்றுவதற்காகவே அந்த நாளை அவங்க தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. காலையெல்லாம் இங்கே நடக்குது, மத்தியானம் கூட்டம் போட்டு மோடி பற்றியான செய்தி வரணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். அதில் 2 விஷயம், அந்த மாநாடு முழுக்கவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவுமே அது கூட்டப்பட்டிருக்குது. அதில் வேற ஒன்றுமே இல்லை. மோடி பேச்சை நானும் கேட்டேன். முழுக்க முழுக்க பாஜக பற்றி சிறப்புகள் எதுவும் அவர் சொல்லலை, அதிமுகவின் சிறப்புகளை பற்றி ஒன்று சொல்லலை. மாறாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுகவுக்கு எதிரான செய்திகளையும் திமுகவுக்கு எதிரான அவதூறுகளையும் அதிகமாக பேசியிருக்கிறாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரோட்டில் போகிற ஒரு சங்கி ரவுடியாக இருக்கிறவன் என்ன சொல்லுவானோ அதையெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்புறம் அதை வழிபட முடியல, விளக்கேற்ற முடியலங்கிறதுக்காக ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்கிறத எவ்வளோ புரளியாக இங்கே பேசப்பட்டது, வேணும்னே இட்டுக்கட்டிங்கிறத அதை பிரதமர் பேசுகிறாருங்கிறது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மாநாடாக வடிவமைச்சு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அதை நடத்தியிருக்கிறாங்க. அதில் திருப்பரங்குன்ற கோயிலில் போய் வழிபட்டு இருக்கிறாருங்கிறது இன்னொரு குறியீடு. மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி அம்மன் தான். மதுரைக்கு வரவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் வழிபடுவாங்க, அங்கே தான் போவாங்க. ஆனால் அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாமல் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது பக்தி சார்ந்ததல்ல, அது அரசியல் சார்ந்தது. எப்படி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை வைத்துக்கிட்டு இந்து சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் பக்தியாக வழிபடுறாங்க, மாறாக பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி சங்கிகள் அதை எப்படி பக்திக்கு எதிராக ஒரு அரசியல் படுத்துறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, அது மாதிரி இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக எப்படி அரசியல் படுத்துறாங்களோ அதே துணியோட தான் பிரதமர் மோடி அந்த சம்பவத்துக்கு திருப்பரங்குன்ற கோயில் போனதுக்கும் இதை பேசுவதற்காக தான். இல்லை, ஏற்கனவே வீரவேல் வெற்றிவேல் அப்படின்லாம் பேசினார்ல. ஆமா, வேற தேர்தலே பேசினார். போன தேர்தலில் இருந்து தான் திருப்பரங்குன்றம் விவகாரம் வருது. போன தேர்தல் எல்லாம் இல்லை, போன தேர்தலில் இருந்து திருப்பரங்குன்ற போன வருஷத்துல இருந்து இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் சூடு பிடிச்சி இன்னைக்கு கடைசியா அந்த விளக்கேற்ற முடியாது. அது சரியா சொல்லணும்னா, போன ஆண்டு திருப்பரங்குன்ற விவகாரத்தை இந்த பாஜக காரர்களும் அவரோட கைத்தடியா இருக்கிற இந்த சங்கிகளும் என்ன பண்ணாங்கன்னா, அது இஸ்லாமியர் இந்து கலவரமாக கட்டமைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணாரு, அந்த பிரச்சனையில தலையிட்டு இந்த விளக்கேற்றுகிற விஷயத்துல அரசு உள்ள விளக்கேற்றுவதற்கு அனுமதிக்க முடியாது, வழக்கமாக ஏற்றுற இடத்துல தான் ஏற்ற முடியும்னு அந்த ஜட்ஜு சொன்ன விஷயத்த புறக்கணிச்சுட்டு அவங்க ஏற்றுட்டாங்க. அப்படி செய்ததன் மூலமா முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இங்க பெரிய சங்கிகள் திட்டமிட்ட பெரிய கலவரத்தை தகர்த்தெறிந்து இந்து இஸ்லாமியர் கலவரம்ங்கிறத என்ன பண்ணாரு, அப்படியே தள்ளி விட்டுட்டு அது என்ன ஆச்சுன்னா பாஜக திமுக பிரச்சனையா மாத்திட்டாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பிரச்சனையில இவங்க யாரும் இஸ்லாம் குறித்து தர்கா குறித்தெல்லாம் பேசுறது இல்லை, திமுக டார்கெட் கொடுத்து பேசுறாங்க. திமுக இந்துக்களுக்கு விரோதமாயிடுச்சு, திமுக முருகனை வழிபட மாட்டேங்குது, நீதிமன்றத்தை மதிக்கல அப்படின்னு மாத்தி இருக்கிறது இந்த இந்த ப்ராசஸ்க்கு மாத்தினவர் முதலமைச்சர். இல்லைன்னா அவங்க முஸ்லீமை டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அப்போ முஸ்லீமை டார்கெட் பண்ணி முஸ்லீமை தனிமைப்படுத்தி இந்து மக்கள் மத்தியில் தோழமையாக இருக்கிற, நட்பாக இருக்கிற, சகோதரத்துவமாக இருக்கிற இந்து முஸ்லீம் முற்றை சீர்குலைத்து தமிழ்நாட்டின் நிலைகளை வைக்கிறதுக்கு போட்ட திட்டமிட்டத்தில் முதலமைச்சர் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் அதை தகர்த்தெறிந்து அவர் என்ன நினைச்சாரோ அதே வழியில அவங்க வந்துட்டாங்க. என் கூட மோது, ஏன் முஸ்லீம் கூட மோதுற, உனக்கு பிரச்சனை நான் தானே அப்படின்ற முறையில் ஒன்று நீ நானும் மோதி பார்த்துக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் இதில் மத கலவரத்தை கொண்டு வர, என்னோட இந்து சமுதாய மக்களையும் என்னோட இஸ்லாமிய சமுதாய மக்களையும் எதுக்கு மோத விடுற, உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, வா மோதிக்கலான்னு அப்படி இழுத்து விட்டதுனால தான் இன்னைக்கு பிரதமர் அது வரைக்கும் பேசுறாரு. இன்னைக்கு பேசுறது கூட முழுக்க முழுக்க திருப்பரங்குன்ற வாரத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசுறாங்க, வேற ஒன்றும் பேசல. அதில் குறிப்பாக இந்த எய்ம்ஸ் அந்த திறப்பு விழாக்காக வர்றதாக சொன்னாங்க, அதை பற்றி பேசவே இல்லை, அதை திறந்து வைக்கல அவர், அது திறந்து வச்ச மாதிரி தெரியல.
அது ப்ராசஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு அரசு விழால கலந்துக்கிட்டு அப்புறம் தான் நலத்திட்டம் இல்லைங்க, உதவியெல்லாம் அது திறந்து செஞ்சுட்டு வைக்கலையே. நீங்க அரசு நலத்திட்டங்களை திறந்து வச்சாரு. ஏதோ ரயில் புது ஸ்டேஷன்ல பராமரிப்பு பண்ணாத திறந்து வச்சாருன்னா, எய்ம்ஸுக்கு என்ன பண்ணாரு? செய்தியே வரலையா? நான் பார்க்கல. எய்ம்ஸுக்கு என்ன பண்ணாரு? எய்ம்ஸ் அறிவிப்பு வந்து 10 வருஷமா ஆகுது. போன 10 12 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எய்ம்ஸ் இவங்க 14ல் வந்தாங்கல்ல, அப்போ வந்து முதல் முறை வந்தபோது பாஜக அறிவிச்சது. 10 12 வருஷத்துக்கு முன்னால் அறிவிப்பாக வந்தது மதுரையில். அதுக்கப்புறம் பணியை துவக்கிறேன்னு சொல்லி 7 வருஷம் ஆகுது. எய்ம்ஸ் பணியை துவக்கிறேன்னு சொல்லி 7 வருஷம் ஆச்சு. கட்டட வேலை நடக்குதுன்னு சொல்லி பல வருஷம் ஆகுது. எல்லாமே போய் ஃபேக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி வந்து எய்ம்ஸ் கட்டட இதில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லை எலெக்ஷன் நேரத்தில். அப்போ இவங்க சொல்ற விஷயத்துல பாஜக குறித்து நாங்கள் இதெல்லாம் பண்ணி கிழிச்சோம் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட எய்ம்ஸ் மதுரையில் ஒதுக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பேசவே துப்புள்ள பிரதம மந்திரிக்கு. திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி பேசுறாரு. அப்போ இவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க இந்த தேர்தலை ஒட்டி அவங்க கட்டமைச்ச விஷயம்தான் இது. இந்த மாநாடு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இதை நான் சொல்லலை. அந்த மாநாட்டு மேடையிலேயே எல்லாரும் உட்காந்துருக்கும் போது திண்டுக்கல் சீனிவாசன் தூக்கிட்டு உட்காந்த அட இவங்க ஒரு மாநாடு, இவங்க கட்சி, இது ஒரு கூட்டணி, ஃபுல்லாக தோக்க போகிறோம். நீங்கள் பேசுங்க. செந்தில் சொல்லுவார்ல, ஆனால் நீங்கள் வாசிங்கன்னா நான் தூங்கணுங்கிற மாதிரி. மோடியாவது அதை அது பியூல் கோஷ் யாரோ வந்தாலும் யாரும் மதிக்கல. திடீர்னு கனவு முடிச்சு எழுந்த மாதிரி கை கொடுத்தி வரல. அது ஒரு உதவாத மாநாடு. அது முழுக்க முழுக்க வெறுப்புணர்ச்சி கொண்ட பிரதமரை பேச்சு ரொம்ப இழிவாக இருக்குங்க. அவர் வந்து இந்த அர்ஜுன் சம்பத்து, அப்புறம் அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஒரு ஆள் போனார்ல, ரொம்ப ரவுடித்தனமாக பேசுவார், ராம ரவிக்குமார். அந்த ராம ரவிக்குமாருக்கு கீழே தான் இருக்கார் பிரதமர். எந்த வகையான அறிவாளித்தனமும் இல்லை, நேர்மையும் இல்லை, உண்மையும் இல்லை. எச் ராஜா, ராம ரவிக்குமார், அர்ஜுன் சம்பத்துக்கும் கீழே ஒரு நபராக வந்து அவர் பேசுறாரு. அவர் வந்து அவருக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே, ஒருவேளை இந்த பேச்சை தயார் பண்ணி கொடுத்ததே ராம ரவிக்குமார் தயார் பண்ணி கொடுத்துப்பாருன்னு தெரியல. அப்படிதான் இருக்கு அவரோட பேச்சு. எந்த ஒரு குறைந்தபட்ச நாணயம் இல்லாமல் இருக்குது. திமுக அவதூறு, திமுக மீதான காழ்ப்புணர்ச்சி சார்ந்து தான் அவரோட பேச்சும் அந்த மாநாடும் நடந்திருக்கு. இந்த பெரியார் படம் வச்சுட்டு எடுத்துட்டாங்க. அவங்க ஏன் வச்சாங்கன்னு தான் எனக்கு கேள்வி. பெரியார் படத்தை இவங்க ஏன் வச்சுட்டாங்க? வழக்கமாக டிஃபால்ட்டாக இருக்கும் பெரியார். அதில் வந்து பெரியார்லாம் இவங்களுக்கு தெரியாது. அது திராவிட இயக்கம்னு ஆரம்பித்து அண்ணா ஆரம்பிக்கும் போது கொடியில் எப்படி அண்ணாவை ஒரு பேருக்கு வச்சாரோ அது மாதிரி பெரியார் இவங்கெல்லாம் வச்சது மாதிரி அது இருக்கிறது வழக்கமாக வைக்கிறது. அதிமுகவில் நீங்கள் அதிமுகவில் எடப்பாடி சொல்லி பெரியார் வச்சாங்கன்னு இல்லை. நீங்கள் அதிமுக மாநாடுன்னு சொன்னால் அங்கே டிஜிட்டல் போர்டு அடிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டே டிஃபால்ட் இருக்கும். டிஃபால்ட் டிஜிட்டல் போர்டு அடிக்கிறவங்களே பெரியார் படத்தெல்லாம் வச்சு போர்டு அடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ அடிச்சு கொடுத்ததுக்கு பிற்பாடு இவ்வளவு வருஷம் அதில் பெரியார் இருக்காரா இல்லையா அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியான் கம்பெனிக்கு தெரியாது. இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிறது அவங்களது. அவங்களுக்கு பெரியார் மேலே வெறுப்பும் கிடையாது, பெரியார் மேலே விருப்பம் கிடையாது. அது டிஃபால்ட். அப்படிதான் அந்த கட்சியில் அது பேர் வச்சாங்க. இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால பெரியார் படம் தேவையில்லைன்னு இவங்களோட எஜமான் சொல்றதுனால இப்போ அவசரமாக அவங்க வந்து என்ன பண்றாங்க, பெரியார் படத்துக்கு கருப்பு பெயிண்ட் அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்தி எழுத்துக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த அதிமுக ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறது, பெரியார் படத்துக்கே கருப்பு பெயிண்ட் அடிக்குது. அண்ணா படம் இருக்குல்ல, ஆமா, அண்ணா படத்தை அவங்க பேர் அண்ணா திமுக இருக்குல்ல, அது எடுக்க முடியாது இல்ல. பெரியார் தானே உங்களுக்கு பிரச்சனைக்குரியது. பெரியாருங்கிற பேரு தானே பெரியார் வந்து ஒரு காயின் பண்றதா இருக்குல்ல, அதனால பெரியார் அடிச்சா போதும் அப்படிங்கிறது தான். திருப்பரங்குன்றத்தை பத்தி தாவேக்கா ஒரு நிலைப்பாடை வந்து பேச மாட்டேங்குது. ஆமா, அது வந்து திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்த நாடகம் இல்ல. அவங்க நம்ம முதல்ல பேசியிருக்கிறோம். நம்ம திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து விஜய் எப்பவுமே பேசுறது இல்லை. அவர் வந்து அவர் வந்து ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, சீமான் ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம். சீமானும் இருக்கிறாருல்ல, சீமானும் இப்போ பாஜக எதிர்ப்பு பேசுறாரு, அவரும் பேசுறாரு. அவரும் கத்தோலிக்க கிறிஸ்துவர், இவரும் கத்தோலிக்க கிறிஸ்துவர். கத்தோலிக்க முருக பக்தர், அவரும் கத்தோலிக்க முருக பக்தராக இருக்கிறாரு. நம்மளே பேசியிருக்கோம் இதுக்கு முன்னால. அப்படி இருந்தும் அவங்க பேசல. ஏன்னா முருக பக்தராக இருக்கிறாங்க. கத்தோலிக்க கிறிஸ்துவராக இருந்தால் நம்ம பர்சன், கத்தோலிக்க முருக பக்தராக இருந்துக்கிட்டு முருகன் வேலாம் எடுத்துக்கிட்டு போனவர் தான் சீமானு. இல்லை, அதை ஒரு மத நல்லிணக்கமாக பார்க்கலையே. அதாங்க மத நல்லிணக்கத்துக்கு இப்போ பேச வேண்டியது தானே. அதை தான் நான் கேட்குறேன். நீங்கள் மத நல்லிணக்கமாகவே வச்சுப்போம். கத்தோலிக்க கிறிஸ்துவராக இருக்கிற சீமான் அண்ட் விஜய் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மத நல்லிணக்கம் குறித்து கருத்து என்ன அப்படிங்கிறதுனா அவங்க சொல்றது இல்லை. அப்போ அதில் அமைதி காப்பது அப்படிங்கிறதே ஒரு பாஜக ரோல் தான். பாஜக ரோல் எடுத்து பேசுவது, அதில் பாஜக அமைதி காப்பது பாஜக ரோல். அது நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னா இவங்க அம்பலம் ஆயிடுவாங்க. மக்கள் மத்தியிலையும் இவங்க இது வரைக்கும் எடுத்து இவங்க அரசியல் கொள்ளாரு, இவங்க அம்பலம் ஆயிடுவாங்கிறதுனால அமைதி காப்பது அது பாஜக ஆதரான ஒரு முகம்ங்கிறதுனால தான் அமைதி காக்குறாங்க அவங்க. திமுக கூட்டணியிலையும் நிறைய சலசலப்புகள் இருக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து இருப்பாங்களா இல்லையான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. அவங்க வந்து தாவேக்கா கூட சேர்ந்தா அவங்களுக்கு திமுக கூட்டணியில யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்காதவங்களும் உள்ள வந்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு, விஜயகாந்த் ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க, இவங்க கட்சியெல்லாம் வந்திருக்குது.
திமுக கூட்டணி பலமாகிட்டு இருக்குது. நீங்க திமுக கூட்டணியில சலசலப்புங்கிறீங்க. இல்ல காங்கிரஸ் கட்சியில வந்து காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருக்கா? அவங்க ரொம்ப நாளாவே எனக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கல்ல. அதாங்க அவர் முதல் நாள்லயே அதுல இருந்து அவங்க தான் தகராறு பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்களா. எனக்கு நீங்க மறந்தே போயிட்டேன் காங்கிரஸ் உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு இப்போ வந்து இந்த கூட்டணியில பலமானதுக்கு பிற்பாடு இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லையே. அதனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருந்தா என்ன இல்ல இருளாட்டி என்னங்கிற மாதிரி அவருடைய கண்ணோட்டம் தான் எனக்கு இருக்குது. திமுக வந்து தனித்த பலமா இருக்குது. திமுக நான் முதல்ல இருந்து திரும்ப திரும்ப பேசுவது மாதிரி திமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று இருக்குது. அதிமுக மற்றும் திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியிலேயே ஓட்டு போட்டவங்க மத்தியிலே திமுகவுக்காக மாறின ஒரு விஷயமா மாறி இருக்குது. 2021 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போது இருந்த செல்வாக்கு கம்மியானது. அன்னைக்கு அதிமுக செல்வாக்கு பெற்றிருந்தது. திமுக எதிர்கட்சியாக தான் இருந்தது. அன்னைக்கே வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட ஜெயிச்சுது. இதே கூட்டணி தான் அன்னைக்கு இருந்து அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சது. மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்தவங்களை விஜயகாந்த் இல்லாமல் மக்கள் நல கூட்டணியில் வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சது. இன்னைக்கு திமுக வந்து இந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு பல மடங்கு வளர்ந்துருக்குது. 2021 விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்குது. பல்வேறு இடங்கள் ஓடி இருக்குது. இல்ல நாங்க தான் வளர்ந்துருக்கோம் தாவேக்கும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதிமுக எதிர்கட்சி நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக ஆகட்டும் பாமகவாகட்டும் அந்த கட்சிகள்லாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு எழுந்திருக்குது. கட்சிக்குள்ள உடஞ்சி போயிருக்குது. கட்சிக்குள்ள ஏராளமா உடஞ்சி சிதறி இருக்குது. செங்கோட்டையன் அங்க போயிருக்கிறாரு. கட்சிக்குள்ள கோஷ்டி தகராறு இருக்குது. இது எல்லாமே அங்க இருக்குது. பாமகவுள்ள பிரச்சனை இருக்குது. இப்போ தர்மபுரியில சேலத்துலலாம் கூடுதல் ஓட்டு வாங்கின பாமக உடச்சி சிதறி இருக்குது. அது மாதிரி வேற எந்த கட்சியும் செல்வாக்கு பெற்றுதான் இல்லை. இப்ப தாவேக்கா வச்சுக்கிட்டு தான் இந்த வண்டியை ஓட்டுறாங்க. நாங்க தான் வந்து அப்படி பயங்கர செல்வாக்கு கூடி இருக்குது அது கூடி இருக்குதுன்னு சொல்லி. அது அந்த இளைஞர்கள் புதுசா ஓட்டு போடுற இளைஞர்களோட கவனம் விஜய் பக்கம் திரும்பி இருக்குது. அதுல பல பேசுன மாதிரி பல பசங்களுக்கு புதுசா ஓட்டு இல்லை வர கூட்டங்கள்ல. அடுத்த எலெக்ஷன் வேணுமா அவங்களுக்கு ஓட்டு வரலாம். இப்ப புதுசா வந்திருக்கிற ஓட்டு அப்படின்னு கொஞ்சம் பேர் ஓட்டு வந்து அவர் பக்கம் இருக்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியில பிரச்சனை இந்த பக்கம் தாவேக்காக வராங்கன்னு பேசுறது எனக்கு விருப்பம். இந்த தேர்தல் முடிவுகளில் நான் என்ன சொல்றேனோ அதான் ஸ்ட்ராங்கா நடக்கும். திமுகவுக்கு செல்வாக்கு பலமாக இருக்குது. யார் திமுகவோட கூட்டணி வைத்தாலும் அவர்களுக்கு நன்மை. 2021 மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்தவங்க அப்போ இருந்த போது 2016க்கு முன்னால டெபாசிட் காலியாகி அதுக்கப்புறம் கட்சி இது இல்லாம தான் இங்க வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு பெருமளவில் வளர்ந்துருக்குது அந்த கட்சிகள்லாம். அதுபோல் இப்ப சேர்ந்திருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 2021 இருந்து வந்து புதுசா சேர்ந்த கட்சிகள் எப்படி டெவலப் ஆகிருக்கிறாங்களோ அதுபோல் இப்ப சேர்ந்திருக்கிற கட்சிகள் அதுபோல் அடுத்த கட்டமா டெவலப் ஆகி போவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அப்படிதான் திமுக வளர்ந்துருக்குது. தன்னையும் வளர்த்து கொண்டு தன் கூட்டணி கட்சிகளையும் வளர்த்து மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருக்குது. அப்ப திமுக வளர்ந்துருக்கிறதுங்கிறத பேசுறதை தவிர்ப்பதற்காகவே விஜய்க்கு செல்வாக்கு கூடி இருக்குது, விஜய்க்கு பெருசா போயிருக்குதுன்னு பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு செல்வாக்கு கூடி இருக்குதுன்னா அதிமுக செல்வாக்கு எழுந்திருக்குதுன்னு சொல்லுங்க, பாமக செல்வாக்கு எழுந்திருக்குதுன்னு சொல்லுங்க, பாஜக செல்வாக்கு எழுந்திருக்குதுன்னு சொல்லுங்க. இதை விட திமுக ஏன் அதை சொல்ல மாட்டீங்க? விஜய்க்கு மட்டும் ஏன் கூடி இருக்குன்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு வகையில் திமுக எதிர்ப்பை வந்து இவங்க வந்து இந்த பக்கத்துல பிரம்மாண்டமா இருக்குன்னு சித்தரிக்கிறதுக்கு பாக்குறாங்க. விஜய் வராம இருந்தா அதிமுக பயங்கர செல்வாக்கா இருக்கு. இன்னைக்கு 10 தொகுதியில் நம்ம ஜெயிப்போம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்ப அதை எடுத்துட்டு வாதம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு எதிர்ப்பு வந்து கடுமையா இருக்குதுங்கிறத பேசணுங்கிறது ஒரு கட்டாயமா இருக்குது இங்க ஊடகங்கள் மத்தியிலையும் பொது வெளியிலையும். ஆனா மக்கள் மத்தியில அப்படி இல்லை. ஒப்பீட்டளவில் நேர்மையா நான் சொல்றேன், நான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேங்கிறத சொல்ல. ஒப்பிட்ட நீங்களே ஒரு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 2021 தேர்தலில் இருந்த திமுகவின் நிலை இன்னைக்கு இப்படி இருக்கா? வளர்ந்துருக்குது. அதே போல் எதிர்கட்சிகள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. இடையில் விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு புதுசா இளைஞர்கள் கூட்டத்தை அவர் பக்கம் பால் ஈர்த்திருக்கிறாரு. அது வந்து ஓட்டர்ஸ் பிகினர்ஸ் புதுசா போடுற ஓட்டு, பாதி பேர் ஓட்டு இல்லாதது. இன்னொன்னு அவர் பேசுற திமுக எதிர்ப்பின் காரணமாக போடுற ஓட்டுல பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு அவர்கிட்ட போகுது. என் குடும்பமே திமுகவுக்கு போடாதுன்னு கொஞ்சம் இடைநிலையில் இருக்க வயசுல இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாலும் திமுகவுக்கு போட்டவங்க கிடையாது. அவங்க முகத்துல திமுக சாயல கிடையாது. நான் பரம்பரையா திமுகவுக்கு தான் போட்டேன், இனிமே நான் வந்து இவருக்கு தான் போடுன்னு யாராவது சொல்றாங்களா? ஒருத்தர் கூட சொல்லி நான் பார்க்கல. அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே திமுகவுக்கு போடாதவர்கள், திமுக மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாக ஓட்டு போட்ட அதிமுக ஓட்டு அல்லது பாஜக ஓட்டு ஏதோ ஒரு ஓட்டு அது என்ன ஆகுதுன்னா தாவேக்காவுக்கு போகுது. திமுக ஓட்டு போல. எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு நான் இது வரைக்கும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டேன், இனிமே நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி ஃபேக்கா கூட ஒரு வீடியோ கூட நான் பார்க்கல. நீங்க பார்த்துட்டு எனக்கு தெரியும், நான் ஒரு வீடியோ கூட பார்க்கல. அப்படி சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க திமுகவுக்கு போடாதவங்க. அவங்க தான் வந்து இப்ப வந்து தாவேக்காவுக்கு போடுவேன்னு சொல்றாங்கன்னா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் அல்ல. மீண்டும் சொல்ற, தாவேக்கா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால, கட்சி பேர் கரெக்டா சொல்றாங்க, தாவேக்கா தானே? தாவேக்கா வந்து ஆரம்பிச்சதுனால திமுகவுக்கு இல்லைங்க எதிர்கட்சிக்கு தாங்க பாதிப்பு. அதை பேசவே மாட்டுறாங்க. இது என்னங்க நேர்மை?
தாவேக்கா ஆரம்பித்ததுனால திமுக பாதிப்புன்னு சொல்வது ஒரு மோசடிங்க. ஏன் எதிர்கட்சிக்கு பாதிப்பு பெரும் பாதிப்பு அங்கதான். விஜயே சொல்றாரு, நான் தான் எதிர்க்கட்சி, ஏங்க திமுகவா தாவேக்காவா? அதாங்க அவர் திமுகவோட தான் மோதுவாரு. அங்க ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க இருக்கிற பிரம்மாண்டமா இருக்கிற கட்சியோட தான் பேச முடியும். ஏன் திமுகவை தான் ஐடென்டிஃபை பண்ணி பேசுறாங்கன்னா, திமுக தான் பெரிய கட்சியா இருக்குது. திமுகவோட தான் மோதி மாட முடியும். திமுகவோட தான் ஃபைட் பண்ணாத நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்ல முடியும். நீங்க புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுப்பாரு லெட்டர் பேர்ல. அவரு கூட அவர் மாதிரி 4 பேர் இருப்பாங்க. அவரை கேட்டாலும் திமுக தான் திருப்பி பேசுவாரு. திமுக எதிர்ப்பு, திமுக ஒழிக்காம விட மாட்டேன்னு பேசுவாங்கன்னா, திமுகவை பேசினாதான் அவங்களுக்கு ஒரு முகம் கிடைக்குது. திமுக எதிர்ப்பு பேசினாதான் இன்னைக்கு வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு முகம் கிடைக்குதுங்கிறதுனால அதை அவர் பிரதானமா பேசுறாரு. இப்ப ஆட்சியில இவங்க இருக்கிறாங்க, இவங்களை அகற்றிட்டு நான் வரணும்னு அவர் சொல்றாருங்க. தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவை விமர்சிக்காம அவர் எப்படி பேசுவாரு? இப்ப திமுக நல்லாட்சி நடத்துகிறது, நான் முதலமைச்சரா வரேன்னு சொன்னா சிரிப்பாங்க இல்ல. அப்ப திமுக நல்லாட்சி நடத்தினாலும் அவர் எதிராக பேசினாதான் அவர் ஆட்சிக்கு வரேன்னு சொல்ல முடியும். இதான் லாஜிக். இதை நீங்க வந்து திமுக எதிராக நிப்பாட்டி பாக்குறீங்க. அப்ப நான் முதலமைச்சர் ஆகிறேன், 2026 நல்லாட்சி நடத்துகிற தளபதி ஸ்டாலின் அவர்களே தொடரட்டும், நான் அதுக்கப்புறம் வர 5 வருஷம் கழிச்சுன்னு சொல்லுவாரா விஜய்? அவர் திமுக எதிராக களத்துல இறக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப நான் முதலமைச்சர் ஆகணும்னா திமுகவுக்கு செல்வாக்கு இல்ல, நான் தான் முதலமைச்சர் அவர் பொய்ய சொல்றாரு. அப்படிதான் சொல்லி அவர் கட்சி நடத்த முடியும். அப்படிதான் கட்சி நடத்தணும், இல்லாட்டி கட்சி நடத்த முடியாது. ஆனா அவர் பாதிப்பு ஏற்படுத்துறது பூரா எதிர்கட்சிகளுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துறாரு. அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. எங்கேயாவது திமுகல இருந்து விலகி போய் சேர்ந்துருக்காங்களா? திமுக சரியில்லை அப்படின்னு ஒரு முகம் அந்த கட்சிக்குள்ளார இருக்குதா? இல்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ற ஆள்களையாவது தனிநபரையாவது நீங்க பாக்குறீங்களா? எந்த வகையிலையும் தாவேக்கா விஜய் பாதிப்பு ஏற்படுத்தவே இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். புதுசாக ஓட்டு போடுற இந்த விடலைத்தனமா இருக்கிற பசங்கள்ல புதுசா ஓட்டு போடுறவங்கள ஓட்டு வந்து ஒரு சிலர் அவர் பக்கம் அதிகம் போறாங்க, கூட்டத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அந்த ஓட்டு அவருக்கு போகும். அவ்வளவுதான். புது ஓட்டுகள்ல அவர் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறாரு. அது திமுக ஓட்டு அல்ல. புதுசா வர ஓட்டுகள்ல அது யாருக்கு வேணுமாலும் போடலாம். அது விஜய் வந்து ரசிகரா இருக்கு, அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுல அவருக்கு போகணும்னு ஒரு ஆர்வத்துல வராங்க. அது எலெக்ஷன் நெருங்க அதுல மாற்றம் வரும். அதுல நிறைய மாற்றங்கள் வரும். இப்ப விஜய் வந்து ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கும் இப்ப நெருக்கமா போக வருவதற்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், பல வாரம் அவர் பேசுறது கொள்றது போகும்போது அவர் ஆரம்பத்துல அவரோட யூடியூப் பேச்சு நீங்க சும்மா போட்டுக்கிட்டே இருக்கும்போது இருந்த வியூஸ் வந்ததுக்கும் இப்ப வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப குறைஞ்சிருக்குது. விஜய் பத்தி பேசுனா ஓஹோன்னு பல லட்சங்கள் போகும் வீடியோ அப்படிங்கிறது மாறி இன்னைக்கு கம்மியா இருக்குது. யூடியூப் சேனல்ல செய்தி சேனல்லயே விஜயோட ரேஞ்சு குறைவா இருக்குன்னா வெளியே வர அது கம்மியாகும். அது ரசிகர்கள் மத்தியிலும் வரும், அது பிரதிபலிப்புகள் வரும். அப்ப எதை வேணுமாலும் பேசினாலும் விஜய் ஆதரிக்கிற மாதிரியான ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு கூட்டம் புது பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அரசியல் கண்ணோட்டமே இல்லாம அவங்களோட ஆதரவை வச்சுக்கிட்டு நீங்க விஜய் திமுக வீழ்த்த முடியும்னு பேசுறது கோமாளித்தனம் இல்லைங்களா? அது திரும்ப திரும்ப பேசுறாங்க, அதை வன்மையா கண்டிக்கிறாங்க. சசிகலா வேற புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமா நீங்க வைக்கிற செக்கு பூரா திமுக அச்சம் கொண்டு நடுங்கிற மாதிரி இருக்கு. பூரா திமுக எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்கட்டும். அவங்க வீட்டுல தனியா போர் அடிக்குதுன்னு வெளியே வந்து உலா வந்துட்டு போறாங்க, ஆரம்பிச்சுட்டு போறேன். அதனால என்ன இருக்கு அவங்க அதை வந்து அவங்க வந்து ஏதோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பசுமன்ல போய் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ விவரம் போயிட்டார், தினகரனும் அந்த பக்கம் போயிருக்கிறாரு. இந்த அம்மாவை அவங்க கூப்பிடல. அதனால அவங்க வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு வந்திருக்காங்க. வீட்டிலேயே இருந்து அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமா இருக்கும்ல, அதனால வெளியே வந்து 4 வார்த்தை பேசுறேன். எலெக்ஷன் நேரத்தில் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சு வரதான் செய்வாங்க. இல்ல ஓபிஎஸோட வருகைன்றது வந்து அது அதிமுக தொண்டர்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் அதிமுக ஏத்துக்கலன்னு தானே அவர் வெளியே வந்தாரு. ஓபிஎஸ் அதிமுகவுக்கு எதிரான கண்ணோட்டத்தோட ஓபிஎஸ் இல்லை. அதிமுக வந்து அவரை வந்து ஏத்துக்கவே இல்லை, ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவோட நடவடிக்கை வந்து பிடித்தமானதா இல்லை அப்படின்ட்டு இப்போ சில மாதங்களா அவர் ஒதுங்கி இருந்தார். அப்புறம் திமுகவோட நடவடிக்கை பிடிச்சிருக்குன்னு வந்து சேர்ந்துருக்கிறாரு. இப்போ அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க, இதுவே ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னா எதுக்கு பேசுறீங்க? விட்டுற வேண்டியதானே. அவர் ஒரு அதாவது அதிமுகவின் முகம் அவர். நீங்கள் ஜெயலலிதா காலத்திலிருந்து ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஓபிஎஸ், ஜெயலலிதா அதுக்கப்புறம் அவருன்னு இருந்தார், அப்புறம் இபிஎஸ் கூட இருந்தாருன்னு கூட ஒரு முகம். அவர் இங்கே வந்து சேர்ந்திருப்பதுங்கிறது அவங்களுக்கு வந்து பின்னடைவு தான். அதிமுக ஜெயலலிதா கூட இருந்தவர், இவங்க கூட தினகரன் சொன்னாரு, இந்த ரோட்ல வந்து புள்ள பிடிக்கிறவங்க வரான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாரையும் பிடிச்சி கட்சியில சேர்த்துடுறாரு ஸ்டாலின் அப்படின்னா இவரெல்லாம் கூப்பிட்டா எப்போ கூப்பிடவே வேணாம், அப்படி கூப்பிட்டா வந்துருவாரு, அப்படி கூப்பிட்டாலே வந்துருவாரு இவரு. அதனால அவர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓபிஎஸ், தினகரன், இபிஎஸ் இவங்களுக்குள்ளார அவங்கவுங்க பேசுனதே அவங்களுக்கான விமர்சனமா இருக்கும். அது பெருசா வேண்டியதில்லை.